கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோமே தீபாவளி ஷாப்பிங் அப்படியே போகிற வழியில் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஷாப்பிங் போனோம். ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஜாலியாக தான் இருந்தாங்க. புடவை செக்ஷன் போனோடனே வந்துட்டு ஆத்தி இவள்கிட்ட கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடணுங்கிற மாதிரி நழுவிட்டாங்க. ஏன்னா புடவை செக்ஷன் போனால் நம்மளே சந்திரமுகியாக மாறிடுவோம். உண்மையாகவே அது ஏன் அப்படி ஆகிறோம் நமக்கும் தெரியல. நான் சிம்பிளாக தான் பார்த்து ஒரு சாரீ எடுத்தேன். ஜஸ்ட் 10,000 மேம் அப்படின்னாங்க. என்னது 10,000? நான் மொத்த குடும்பத்துக்கே 10,000 ரூபாய்க்கு தான் பிளான் பண்ணேன். யாருங்க நீங்கள்? நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, எனக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு புடவையை காமிங்கன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் போனேன். நல்லா தான் இருந்துச்சு. பட் நான் கலர் மைண்டில் வச்சுட்டேன், இந்த கலர்லாம் சாரீ எடுக்கணுங்கிற மாதிரி. அது வீட்டுக்கு பிளான் பண்ணி எடுத்தேன். பட் எனக்கு அமைஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயலட் கலரில் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, நல்லா இருந்துச்சு. மொத்த ஃபேமிலிக்கு ஷாப்பிங், அதனால் எனக்கு கொஞ்சம் டிலே ஆகும். பட் எங்களுக்கு சாரீ வாங்கவே ஒரு 3 hours ஆகிடுச்சு. அதனால் வந்து வீட்டுக்கெலாம் வந்து நாளைக்கு போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்தோம். இந்த பரிசு தொகையாக வேறு வந்து இந்த ஹெட்செட்டை கொடுத்தாங்க. வேணாங்க அப்படின்னாலும் இல்லைங்க இலவச பரிசு நீங்கள் வாங்கிட்டு தான் போகணுன்னு கொடுத்துட்டு அனுப்பி விட்டாங்க. வீட்டுக்கு வரவே வந்துட்டு ஒரு 11:30 ஆயிடுச்சு. அதனால் வந்து நாங்கள் வெளியில் தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஒரு காளான் தோசை அப்படின்னு சொல்லி 11 மணிக்கு விற்றுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அலைஞ்சதுக்கும் அதுக்கும் வந்து ஐயோயோ ஏதாவது ஒன்று தாங்கங்கிற மாதிரி தான் இருந்தோம். ஆனால் காளான் தோசையே கிடச்சிது. அதுக்கப்புறம் என் ஆஃபீஸ் முடிஞ்சு ஈவினிங் ஆனோடனே வந்துட்டு ஷாப்பிங் போயிட்டோம். ஏன்னா வந்து வீக்கெண்ட்லலாம் போனால் ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. உடல்நிலை மனநிலை கருதி, ஏன்னா கால் வலிலாம் வந்துச்சு, வயசாகிடுச்சு இல்லை. அதனால் ஈவினிங்காக வந்து ஒவ்வொருத்தவங்களுக்காக எடுத்துகிட்டு இருந்தோம். இன்றைக்கி என் தம்பிக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் டிஷர்ட் பார்த்துட்டு இருந்தேன். கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆஃபர் ப்ரைஸ்ன்னு போட்டிருந்தாங்க. நம்பி உள்ளே போனால் வந்து ஆஃபரே இல்லை. சரி இன்னொரு நாள் வந்துக்கலாம் அப்படின்னு சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கெலாம் வந்து ஒரு வழியாக வந்து அங்கே இங்கேன்னு அலைஞ்சு பாதி எடுத்துட்டோம்.